வணக்கம். இந்த வீடியோவிற்கு உங்களை வரவேற்பது டிராவல் வித் நாகவேணி. இப்போ நம்ம வானத்தில் பறந்துட்டுருக்கோம். எந்த கண்ட்ரியை பார்க்க தெரியுமா? இந்த நாடு யூரோப்பில் நார்த்தன் பார்ட்டில் அமைஞ்சிருக்கு. ஸ்வீடன், ஃபின்லாண்ட், அதுக்கப்புறமா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு இது பார்டராகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு கடும் குளிருக்கும் ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் செம்ம எக்ஸ்பென்சிவான கண்ட்ரியும் கூட. இந்த நாட்டுடைய நார்த்தன் மோஸ்ட் பார்ட்டுக்கு போனோன்னா நம்ம நார்த்தன் லைட்ஸையும் பார்க்கலாம். என்ன நாடுன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியுது. ஆமாங்க, நான் பார்க்க போகிறது நார்வே. நார்வேயில் ஸ்பெசிஃபிக்காக எந்த சிட்டின்னா நார்வேயோடைய கேபிட்டல் ஆஸ்லோ. நான் ஆஸ்லோவிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஆஸ்லோ டார்ப் ஏர்போர்ட்டை ஒரு ஃப்ரைடே 5:30 மணிக்கு ஈவினிங் போய் ரீச் ஆகிட்டேன். அங்கேருந்து ஆஸ்லோ டார்ப் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸை பிடிச்சி ஆஸ்லோவை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஆஸ்லோ டார்ப் ஏர்போர்ட்லேருந்து ஆஸ்லோ சிட்டிக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றின ஒரு வீடியோ நான் தனியாக பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் ஆஸ்லோக்கு ரயான் ஏரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன அந்த ஆஸ்லோ டார்ப் எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு. இது லேன் நம்பர் 4 இருக்கும். இதில் ட்ராவல் பண்ணோன்னா ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் ஆஸ்லோ டார்ப் ஏர்போர்ட்லேருந்து ஆஸ்லோ சிட்டி சென்டருக்கு. இந்த பஸ்ஸுக்கு நம்ம டிக்கெட் முன்னாடியே அவங்க வெப்சைட்டில் வாங்கிட்டு போகலாம். இல்லைன்னா அங்கே நேரில் போயிட்டு அந்த டிரைவர்கிட்டையும் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இந்த நார்வே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒன் ஆஃப் தி மெயின் கண்ட்ரீஸு. நான் போலாண்டுக்கு வந்ததுலேருந்து நார்வேவை கண்டிப்பாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஃபைனலாக நார்வேயில் போய் ரீச் ஆன உடனே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த ஆஸ்லோ ட்ராவல் ஒரு ஈவினிங் அப்படிங்கிறதுனால வானமுமே டிஃப்ரெண்ட் கலரில் இருந்தது. அதுக்கப்புறமா சூரியன் மறையிற டைமும் வேறு. அந்த நேரத்தில் அந்த நேச்சரெல்லாம் அந்த பஸ்ஸில் பார்த்துட்டு போகும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஸ்லோ டார்ப் ஏர்போர்ட்டில் இருந்து ஆஸ்லோக்கு போகிற அந்த 1.5 மணி நேரம் ட்ராவல் வேறு லெவலில் இருந்தது. அந்த ரோட் ட்ராவலில் நடுவில் ஏகப்பட்ட டன்னல்ஸ் வந்தது. அந்த டன்னலுக்கு நடுவில் இந்த பஸ்ஸு புகுந்து போனது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அந்த டன்னலுக்கு மேலெல்லாம் நார்மலாக காடு இருந்தது. இவங்க போக்குவரத்துக்காக காடுகளுக்கு நடுவில் இருந்த அந்த பாறைகளை குடஞ்சி அந்த டன்னலை அமைச்சாங்களா, இல்லை அந்த டன்னல் மேலே விலங்குகள் போகிறதுக்காக காடு மாதிரி அமைச்சாங்களா அப்படின்னு தெரியல. நிறைய நடுவில் டன்னல்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித மாதிரி இருந்தது. எனக்கு பெருசாக கெஸ் பண்ணவே முடியல எந்த ரீசனுக்காக அது அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ஆஸ்லோ சிட்டி சென்டரை ரீச் ஆகி என்னோடய ஸ்டேக்கு போகிறதுக்கு ஒரு 8 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதுவுமே நல்ல குளிர் டைமுங்கிறதுனால கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அந்த சிட்டி சென்டர்லேருந்து நான் புக் பண்ணியிருந்த ஸ்டேவை ரீச் ஆகிட்டேன். இது சாட்டர்டே மார்னிங் காலையில் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு இருந்தது ஒரு நாள் தான். நான் ஃப்ரைடே ஈவினிங் போயிட்டு சண்டே ரிட்டன் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் தான் எனக்கு சுற்றி பார்க்குறதுக்கு டைம் இருந்தது. அதனால் விடியற் காலையில் கிளம்பிட்டேன்.
நான் கிளம்புன அந்த டைமில் வெறும் காக்கா குருவிங்க அந்த மாதிரி தான் ரோட்டில் இருந்தது. மனுஷன் நடமாட்டெல்லாம் ஏதோ 1-2 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த தெருவெல்லாம் வெறிச்சோடி கிடந்தது. அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருந்தது. நான் இருக்கிற போஸ்னனில் பழைய பில்டிங்ஸை பார்த்துட்டு இந்த நாட்டில் போயிட்டு புதுசாக இருக்கிற பில்டிங் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட்டு ஆஸ்லோ கெத்தட்ரலை பார்க்கலான்னு தான் கிளம்பிகிட்டு இருந்தேன். அந்த கெத்தட்ரல் நான் ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 700 மீட்டர்ஸ் தான் காட்டுச்சு. அதனால் அதை நோக்கி நடந்து போயிட்டே இருந்தேன். ஆனால் எப்பவும் போல் இந்த கூகுள் அக்கா ஒழுங்காக வழிகாட்டுச்சான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு பக்கம் போக அது ஒரு பக்கம் வழிகாட்ட ஒரே கூத்தாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா ஒரு கோபுரம் தெரியுதா, அதுதான் ஆஸ்லோ கெத்தட்ரல். ஆனால் நான் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அது எனக்கு தெரியலை. அந்த பக்கமும் இந்த பக்கமும் கூகுள் மேப்பை பார்த்து தெருவாக சுற்றிட்டு இருந்தேன். இது காலையில் 8 மணி. வெதர் ஒரு 0லேருந்து 1 டிகிரி செல்சியஸ் தான் இருந்தது. செம்மையாக குளிர்ச்சா, மூஞ்செல்லாம் அப்படியே செவந்து போச்சு அந்த குளிரில். அதுவும் நான் ஆஸ்லோவை விசிட் பண்ணியிருந்த டைமு ஸ்ப்ரிங் சீசன் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற எல்லா மரமும் அதில் இருக்கிற இலைகள்லாம் பழுத்து ஆரஞ்சு கலரில் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு அந்த வாக்கு. அந்த குளிரில் நடக்கிறது நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருந்தது. ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி தான் ஃபீல் ஆகும். நமக்கு அந்தளவுக்கு டயர்டாகவே ஃபீல் ஆகாது. சரி வாங்க, அப்படியே நம்ம நடந்து அந்த ஆஸ்லோ கெத்தட்ரல் எங்கே தான் இருக்குன்னு தேடி போவோம். இந்த இடத்துல வரும்போது இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற பில்டிங் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதை ரசிச்சிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னாடியுமே அந்த கோபுரம் தெரியுது. இதுதான் ஆஸ்லோ கெத்தட்ரல். ஆனால் எனக்கு அப்போ அது தெரியவே இல்லை. மறுபடியும் எங்கடா அந்த கெத்தட்ரல்னு அதை கூகுள் மேப்பில் பார்த்து தான் தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியாக ஆஸ்லோ கெத்தட்ரலை ரீச் ஆகியாச்சு. நம்ம இப்போ பார்க்குறது அந்த கெத்தட்ரலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கொயர். இந்த இடத்துல ஒரு க்யூட்டான ஃபவுண்டெயினும் இருந்தது. எதுக்குன்னா சேவலும் கோழியும் அந்த இடத்துல சிலை வச்சு அதுக்கிட்ட ஒரு ஃபவுண்டெயின் வச்சுருந்தாங்க. புதுசாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சேவலுக்கு கோழிக்கெல்லாம் சிலை வச்சு பார்த்ததே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு. க்யூட்டாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் போன அந்த சமயம் இந்த இடத்துல ஒரு ட்ராமுமே போயிட்டு இருந்தது ப்ளூ கலரில். இதுதான் ஆஸ்லோவுடைய ட்ராமு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த கோபுரம். நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடியே இந்த கோபுரம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்துலேருந்து பார்க்குறோம். இதுதான் நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த ஃபேமஸான ஆஸ்லோ கெத்தட்ரல். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கெத்தட்ரல் பில்டிங் 1694லேருந்து 1697களில் கட்டப்பட்ட பில்டிங். கிட்டத்தட்ட 350 வருஷத்துக்கும் முன்னாடி கட்டப்பட்ட பில்டிங். அது மட்டும் இல்லாமல் இதுதான் ஆஸ்லோவில் இருக்கிற மெயின் கெத்தட்ரல். இந்த கெத்தட்ரலை நார்வேஜியன் ராயல் ஃபேமிலியும் அதுக்கப்புறமா நார்வேஜியன் கவர்மெண்ட்டும் பப்ளிக் ஈவெண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்களாமா. இந்த கெத்தட்ரலை 2006 ரெனோவேஷனுக்காக க்ளோஸ் பண்ணி மறுபடியும் 2010 ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
இந்த கெத்தட்ரலை பார்த்துட்டு அடுத்த டெஸ்டினேஷனான சிட்டி ஹாலை நோக்கி தான் நடந்துட்டு இருந்தேன். சிட்டி ஹாலுக்கு போகிற வழியில் இருக்கிற பில்டிங்கு, அதுக்கப்புறமா அந்த நடைமேடைக்கு 2 பக்கத்துலேயும் தொட்டியில் வச்சிருக்கிற செடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. நடந்துட்டுருக்கிற அந்த சமயத்தில் சூரியனும் லைட்டாக எட்டி பார்த்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூரியன் உதயமாகி அதோடைய ஒளி கீற்று என்னுடைய முடியில் படும்போது நான் அடிச்சிருந்த அந்த பர்கண்டி கலர் அப்போ தான் வெளியில் தெரிஞ்சது. அது நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக இருந்துச்சு. சூரியன் உதயமாச்சு, அதோடைய ஒளிக்கதிர் வெளியே வந்துச்சு. ஆனால் அதோடைய வீரியம் அந்தளவுக்கு இல்லை. குளிர் தான் அந்த இடத்துல வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. சிட்டி ஹாலை நோக்கி நடந்துட்டுருக்கிற அதே சமயத்தில் அங்கே இருக்கிற பில்டிங்ஸு, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதோடைய ஆர்கிடெக்சர் எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தா நடுவில் ஒரு ஸ்கொயருமே வந்தது. அந்த ஸ்கொயரில் ஒரு பேலஸ் மாதிரி ஒரு பில்டிங்குமே இருந்தது. பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. அது என்ன பில்டிங்லாம் ஐடியா இல்லை. ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தேன். அந்த ஸ்கொயர்லேயே ஒரு பார்க்குமே இருந்தது. நான் போயிருந்த அந்த சமயம் ஆட்டம் சீசன், இலையுதிர் காலம் அப்படிங்கிறதுனால சூரியன் வந்து அந்த மரம் மேலெல்லாம் படும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த மரம் எல்லாமே அதோடைய பச்சை நிறத்துலேருந்து லைட்டாக ஒரு மஞ்சள், ஒரு ஆரஞ்சு கலரில் மாறி இருந்தது. அப்படி மாறி அது கீழே உதிரும் இல்லையா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சூரியன் உடைய ஒளிக்கீற்று அந்த இலைகள் மேலே படும்போது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது போதும். நம்மளுடைய டெஸ்டினேஷனான சிட்டி ஹாலை நோக்கி மறுபடியும் நடப்போம் வாங்க. அந்த சிட்டி ஹால் எப்படி இருந்ததுன்னா, அது இருக்கிற இடத்துல அதை சுற்றியுமே வட்ட வடிவில் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சிட்டி ஹாலில் 2 கோபுரம் செவ்வக வடிவில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுதான் சிட்டி ஹால் இருக்கிற இடம். இந்த சிட்டி ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கோடைய ஆர்கிடெக்சர் எல்லாமே ஏதோ எனக்கு யூனிவர்சிட்டி மாதிரி ஃபீல் ஆச்சு. இதுதான் அந்த சிட்டி ஹால், 2 செவ்வக கோபுரம் கொண்டது. இந்த சிட்டி ஹாலுக்கு என்ட்ரன்ஸ் காலையில் 9 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். நான் காலையில் ஒரு 8:45 கிட்டேயே அங்கே போயிட்டேன். அதனால் வெளியில் தான் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு குட்டியாக ஒரு அழகான ஃபவுண்டைனும் இருந்தது. அதுக்கு கீழே வாட்டர் ஃபால்ஸும் போயிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சிட்டி ஹால் ஓப்பன் ஆகிற வரைக்கும் அதுக்கு வெளியில் இருக்கிற இந்த ஆர்கிடெக்சரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அந்த சிட்டி ஹாலுடைய வெளியில் இருக்கிற பில்டிங்கில் 2 சைட்லேயுமே இந்த மாதிரி மரத்தாலான ஆர்கிடெக்சர் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மரத்தால் அந்த சிற்பங்களை செதுக்கி அதை அந்த செங்கலுக்கு நடுவில் இருக்கிற செவத்தில் அங்கங்கே ஸ்டிக் பண்ணாங்களா இல்லை பொருத்தி இருக்காங்களான்னு தெரியல. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த ஆர்கிடெக்சர்
இது எப்படி வர்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது பழைய காலத்து மாடல்னு சொல்ல முடியாது, புதுசுன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதில் நடுவில் கிரானைட் கல்லெல்லாம் பதிச்சு வச்சுருந்தாங்க. இதுக்கு நடுவில் விண்டோ மாதிரியும் இருந்தது. அந்த விண்டோவிலேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸோடைய வியூஸையும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த சிட்டி ஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பில்டிங்கில் ஒரு காஃபி ஷாப்புமே இருந்தது. அதனால் அந்த குளிருக்கு இதமாக ஒரு காஃபியும் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சிட்டி ஹாலுக்குள்ளே என்ட்ரானேன். இந்த சிட்டி ஹாலை விசிட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் கிடையாது. இது எல்லாருக்குமே ஓப்பன். இது 1950 கட்டி எல்லாருக்குமே ஓப்பனாக வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம ஒரு மெயின் அட்ராக்ஷனை பார்க்க போகிறோன்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே கிடையாது. இந்த சிட்டி ஹால்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு பெருசாகவே இல்லை. என்ட்ரான உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருந்தது. அந்த ஹாலுடைய 4 பக்கமும் அதோடைய சுவத்தில் எல்லாமே கலரான பெயிண்டிங்ஸ் இருந்து அந்த ஹால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஹாலில் போட்டிருந்த லைட்டிங்ஸ் எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸை இன்னுமுமே தூக்கி காட்டுற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். நான் போன அந்த சமயத்தில் அங்கே நிறைய பேர் கோட் ஷூட்டு, புடவை கட்டிட்டு அந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரூம் அண்ட் பிரைட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இந்த சிட்டி ஹாலில் நம்ம அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த சிட்டி ஹாலில் அந்த பெயிண்டிங்ஸு, அந்த ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பேக்ரவுண்டாக வச்சு ஃபோட்டோ ஷூட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே மேரேஜ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது போல். அங்கே போயிட்டு மேரேஜும் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த ஹாலோடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் நின்றுட்டு மேலேருந்து அந்த வியூஸை பார்த்துட்ருக்கேன். அந்த பெயிண்டிங்ஸு, அந்த ஹாலுடைய ஒரு சைடில் இருக்கிற பெயிண்டிங் கீழே இருந்து பார்த்தா தெரியாது. மேலே வந்து அந்த ஃப்ளோரில் நின்று பார்த்தோன்னா இன்னுமே ரொம்ப அழகாக தெரியும். இப்போ நம்ம அந்த கண்கொள்ளா காட்சியை ஸ்லோமோவில் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சிட்டி ஹாலில் ஒரு ஹால் மட்டும் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு 2 சைட்லேயும் செவ்வக வடிவில் கோபுரம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த கோபுரங்களில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூம்லேயுமே நிறைய பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு அட்ராக்ஷனை வேறு கண்ட்ரியில் நம்ம பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்ட்ரி டிக்கெட் இருக்கும். ஆனால் நார்வேயில் டேக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க டேக்ஸ் வாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இருக்கிற மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோரில் இருந்து அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே என்ட்ரானேன். அந்த ரூமுமே இந்த ஹாலில் பாதி சைஸில் இருந்துச்சு. அதுலேயுமே 4 பக்கமுமே நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் எல்லாம் குரூப்பாக நின்று ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ரூம்குள்ளே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா அந்த ரூமுடைய 4 செவத்தில் மட்டும் பெயிண்டிங் பண்ணல, அதனுடைய சீலிங்ஸ்லலாம் கூட பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு வெனிஸில் இருக்கிற டாஜேஸ் பேலஸ்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தேன்.
அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் இங்கேயுமே இருந்தது. இந்த சிட்டி ஹால்குள்ளே இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரூம்ஸும் இருந்தது. அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். உங்களுக்கு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் நான் வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.